ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்ண சமையல். இன்றைக்கி நம்ம எக் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தவாவில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 5 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். நான் 3 பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான எக் புலாவ் செய்ய போகிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக முட்டை தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிளறி விட இது உதிரியாக வந்துடும். இது ரொம்ப ட்ரை பண்ணிடக்கூடாது. சாஃப்டாக இருக்கும்போதே இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 4-5 பூண்டுக்கல்ல பொடி பொடியாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கிறேன். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இது ஓரளவுக்கு நல்லா ஜூஸியாக வதங்கட்டும். நீல வாக்கில் கட் பண்ண கேரட், பீன்ஸ், கோஸ், குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். புலாவ் பண்ணும்போது காய்கறி ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஓரளவுக்கு பச்சை ஸ்மெல் போனாலே போதும். அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும். இப்போது இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு பாயில் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி அரிசி, ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடும்போது நமக்கு தேவையான காரத்துக்கு தேவையான மிளகும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சமாக காரம் இருந்தால் போதும். பெரியவங்களுக்கு நல்லாவே காரம் போட்டுக்கலாம். உங்களுக்கு இது கூட தேவைன்னா சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு மட்டும்தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அருமையான எக் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.